கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதத்தின் 1ஆம் தேதியிலே நாம் சந்திக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வரும்படியாய், ஒரு மகா பெரிய வெற்றி திருப்புமுனை உண்டாகும்படியாய், ஐயா, இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி உங்கள் வாழ்க்கை ஒரு மறுமலர்ச்சியின் பாதையிலே, வெற்றி பாதையிலே செல்லும்படியான ஒரு நல்ல வேத ரகசியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அநேகருக்கு ரகசியமாகவும் அநேகருக்கு மறைவாகவும் அநேகர் அறிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாததுமாய் இருக்கிற ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, வேதத்திலே இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் தேவ வார்த்தைகள், தேவ வார்த்தைகள் எல்லாம் தேவ வார்த்தைகளாகவே இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேறாமல் போவதில்லை. அது விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் பலிக்கும், அதில் சந்தேகமே இல்லை. பெரிய காரியங்களை கர்த்தரிடத்திலே எதிர்பாருங்கள், கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்யுங்கள் என்பது அற்புதமான ஒரு வழிமுறை. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கை சரித்திரம் மாறப்போகிறது. ஐயா, இந்த மாதத்தின் 1ஆம் நாளில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஒவ்வொரு அதிகாலையிலும், ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும், ஒவ்வொரு திருமண நாளின் போதும், ஒவ்வொரு பிறந்த நாளிலும், ஒவ்வொரு புதிய வருடங்கள் ஆரம்பிக்கும் பொழுதும் நீங்கள் நிச்சயமாய் நம்ப வேண்டும், கர்த்தர் என்னை, கர்த்தராகிய ஆண்டவர் என்னை நிச்சயமாகவே எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்னை சிறந்திருக்கும்படி செய்வார். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே, உபாகமம் 26:19 அவர் சொன்னபடியே அவர் என்னை தமக்கு பரிசுத்த ஜனமாய் சேர்த்து கொள்ளுவார், ஏற்றுக்கொள்ளுவார். அல்லேலூயா. சகல ஜாதிகளை, ஜனங்களை பார்க்கிலும் நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருப்போம். கர்த்தர் எங்களை சிறந்திருக்கும்படியாய் செய்வார். தைரியமாய் சொல்லுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. தேவ வார்த்தைகள் எல்லாம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று நம்புங்கள். அல்லேலூயா. 1000 பேர் இதற்கு விரோதமாய் பேசினாலும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறுதியாய் நம்பி அறிக்கையிடுங்கள். ஒவ்வொரு நாளும் டிக்ளேர் பண்ணுங்கள். என்ன சூழ்நிலையில் இருந்தால் என்ன, என் அன்பு சகோதரியே, சகோதரனே, இன்று நீங்கள் எத்தனை சிறியவராய், சின்னவராய், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருந்தாலும் என்ன, மறந்து விடாதிருங்கள். உறுதியாய் தேவ வார்த்தையை நம்புங்கள், நம்புங்கள். நம்பி வாயினால் அறிக்கையிடுங்கள். ரட்சிப்பு, விடுதலை, சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாகும். ஹல்லேலூயா. உங்கள் அறிக்கைகளை எல்லாம் பார்க்கிற அற்புதமான நம்முடைய நல்ல ஆண்டவர் ஒரு நாளிலே சொல்லுவார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இப்படியாய் விசுவாசிக்கிற உங்களை பார்த்து அவர் ஒரு நாளும், நீங்கள் உங்கள் தகுதிக்கு அதிகமாய் கேட்கிறாய், அல்லது உனக்கு ஏணி வைத்தாலும் எட்டாததை கேட்கிறாய், அல்லது உன் தகுதிக்கு இதெல்லாம் தேவையா என்பது போன்ற காரியங்களை அவர் ஒரு நாளும் சொல்லுகிறதில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நம்பி இருக்கிற காரியங்களிலே, அதை நம்பி இருக்கிறவைகளை அவர் உங்களுக்கு, நீங்கள் விசுவாசிக்கிறவைகளை நீதியாக எண்ணுகிற நல்ல தெய்வம் என்பதை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் நம்புகிற காரியத்தை, விசுவாசிக்கிற காரியத்தை ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, விசுவாச பிள்ளைகளாய் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிற உனக்கும் எனக்கும் அதை நிச்சயமாய் நீதியாக எண்ணுவார். மறந்து விடாதிருங்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாளிலே நாங்கள் தெரு தெருவாய் ஒரிசா மாநிலத்தின் பட்டணங்களின் வீதிகளிலே சென்று பல நாட்களாய், அதிகாலை தொடங்கி இரவு வரைக்கும் பல நாட்களாய் தெரு தெருவாய் சென்று ஊழியம் செய்திருக்கிறோம். நடந்து ஐயா, நல்ல அரசாங்க வேலையை நாங்கள் 2 பேரும் விட்டுவிட்டு, நல்ல தொழிலை விட்டுவிட்டு
நல்ல அரசியல் தலைவனாய் மாற வேண்டும். அதற்காகவே வழக்கறிஞர் பட்டம் பெற்ற ஒரு அற்புதமான சூழ்நிலையில் அழகாய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாங்கள் தெரு தெருவாய் சென்று ஊழியம் செய்த அந்த நாட்களிலே தைரியமாய் சொன்னோம், உலகம் எங்கிலும் சென்று கர்த்தர் ஊழியம் செய்வதற்காய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னோடு வந்த நண்பர்களோடு சொல்லுகிறது உண்டு, நிச்சயமாய் ஒரு நாளிலே நாம் விமானங்களில் ஏறி, ஆகாய விமானங்களிலே ஏறி அயல் நாடுகளுக்கு சென்று பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துவோம் என்று சொன்ன பொழுது உடன் இருந்தவர்கள் சிரித்தார்கள், ஏளனமாய் பார்த்தார்கள். இவைகளெல்லாம் எங்கே நடக்கப் போகிறது என்று நினைத்தார்கள். ஆனால் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தோம், ஊழியத்தில் உத்தமமாய் உண்மையாய் காணப்பட்டோம், கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் நம்பினோம். ஒரு நாளிலே ஒரு கூட்டமாய் கடந்து சென்று, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆப்பிரிக்க தேசத்திலே கென்யா, உகாண்டா, ருவாண்டா, எத்தியோப்பியா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு கடந்து செல்லும்படியாய் இன்னும் அநேக நாடுகளுக்கு செல்லவும், இந்த நாடுகளிலே பிரம்மாண்டமான கூட்டங்களை நடத்தவும் கர்த்தர் கிருபை செய்தாரே. எப்படி இது சாத்தியம்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறின. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உபாகமம் 7:6 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, வீண் வார்த்தைகளை நம்பாதிருங்கள். வீணாய் பேசுகிற, வீணாய் போனவர்கள் சொல்லுகிற காரியங்களை நம்பாதிருங்கள். உன் குடும்பம் சபிக்கப்பட்டது, நீங்கள் எல்லாம் வாழ முடியாது, அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரும் இப்படி வாழ்ந்ததே இல்லை, உனக்கு பரம்பரை சாபம் இருக்கிறது, மந்திரம் வைத்து விட்டார்கள், சூனியம் வைத்து விட்டார்கள் என்று சொல்லுகிற காரியங்களை நீங்கள் அப்பாலே போ சாத்தானே என்று அள்ளி உதறிவிட்டு, மறுபடியும் பிறந்த இயேசுவால் பிறந்த எங்களை, இயேசுவின் பரம்பரையில் வந்த எங்களை, அவருடைய பிள்ளைகளாகிய எங்களை எந்த பரம்பரை சாபமும் தொட முடியாது, மந்திர சூனியங்கள் அணுகவே முடியாது என்று சொல்லி, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களையே, அவர் என்னையே, தைரியமாய் சொல்லுங்கள், என்னையே அவர் தெரிந்து கொண்டபடியினால், தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டபடியினால், ஹல்லேலூயா, எங்களை பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் மேன்மையாக வைப்பார் என்று தைரியமாய் சொல்லுங்கள். அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஐயா, நான் இருக்கிறது ஒரு பரிதாபமான நிலைமை, அற்பமும் குப்பையுமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், புழுதியில் இருப்பது போல் இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையெல்லாம் சாம்பலாய் போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? என் அன்பு சகோதரியே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் யாருக்கு வரும்? மறந்து விடாதே, சாம்பலாய் போன ஐயா, சாம்பலுக்கு பதிலாக தான் சிங்காரமே ஒழிய பொன்னுக்கும் வெள்ளிக்கும் பதிலாக சிங்காரம் என்று சொல்லவில்லை. கவலைப்படாதிருங்கள். என்னத்தை இழந்தீர்களோ, என்னது உங்களை விட்டு பறிக்கப்பட்டதோ, எப்படி உங்களை வஞ்சித்தார்களோ, அல்லது உங்களை பிடுங்கிக் கொண்டார்களோ, அல்லது உங்களுக்கு இருக்கிறதை எல்லாம் உருவி விட்டு உங்களை எரிந்து விட்டார்களோ, கவலைப்படாதிருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசியுங்கள். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் நிச்சயமாய் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன்களை கொடுக்கிறவர் இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். ஏசாயா 62:2-3 சொல்லுகிறார், ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உங்கள் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்புங்கள். ஹல்லேலூயா. தைரியமாய் அறிக்கையிடுங்கள். நான் கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் என் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. இருப்பேன்
இருப்பேன் என்று சொல்லுங்கள். இருப்பாய் என்று எப்பொழுதும் வாசிக்காதிருங்கள். நீங்கள் வாசிக்கும் போதெல்லாம் ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள் என்று வாசியுங்கள். ஆனால் உடன் தானே மறுபடியுமாய் சொல்லுங்கள், ஜாதிகள் என் நீதியையும் சகல ராஜாக்களும் என் மகிமையையும் காண்பார்கள். தைரியமாய் அறிக்கையிடுங்கள். அல்லேலூயா, ஆமென். பரலோகம் அப்படியே உங்களை பார்த்து களிகூரும் அருமையான தேவ பிள்ளைகளே. தேவ வசனத்தை உறுதியாய் அறிக்கையிடுகிற, தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் நம்புகிற, எந்த பரிதாபமான குழப்பமான ஆபத்தான சோதனையும் வேதனையும் சிக்கலுமான சூழ்நிலையிலே நீங்கள் தேவ வார்த்தையை நம்பி அறிக்கையிடும் பொழுது பரலோக தேவன் உங்களிலே களி கூறுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஐயா, என் கணவனும் என்னை எறிந்து விட்டான். என் கையில் இருந்த பிள்ளைகள், நான் தூக்கி வளர்த்த பிள்ளைகள் எல்லாம் என்னை அனாதைகளாய் அனுப்பிவிட்டார்கள். நான் நம்பி இருந்தவர்கள் எல்லோரும் எனக்கு ஏமாற்றம் செய்தார்கள். என் நண்பர்கள் என்னை விட்டு போனார்கள். எனக்கு இருந்தவைகள் எல்லாம் என்னை விட்டு போய் நானோ நடுத்தெருவில் நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? என்னை விரும்புவார் இல்லை, ஏற்றுக்கொள்ளுவார் இல்லை, எனக்கு சகாயம் செய்வார் இல்லை, என்னை ஆதரிப்பார், என்னை தேற்றுவார் எவரும் இல்லை என்று சொல்லுகிறாயா? அப்படி சொல்லுவதை நிறுத்திவிடு என் அன்பு சகோதரியே. அப்படி புலம்புவதை நிறுத்திவிடு சகோதரியே. கேள், உன்னை என் புறாவே, என் உத்தமியே, என் பிரியமானவளே என்று சொல்லுகிறவர் இன்று உன்னை பார்த்து சொன்ன நல்ல வார்த்தைகளை அறிக்கையிடு தைரியமாய். இந்த ஜூலை மாதம் உன் வாழ்க்கையிலே ஒரு தொடக்கம், ஒரு ஆரம்பம், ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு வெற்றி திருப்புமுனை இப்பொழுதே உண்டாகும். வாய் திறந்து தைரியமாய் சொல்லு. ஒரு நாளிலே அல்ல, இப்பொழுதே இந்த நாட்களிலே கர்த்தர் என்னை கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும், என் தேவன் அவருடைய சொந்த கரத்திலே என்னை ராஜ முடியுமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களை நெருக்கி நாசமாக்க துடித்த பிசாசுகள் எல்லாம், உங்களை சுற்றிலும் இருந்த 1000 பிசாசு கூட்டங்களும் இந்த தேவ வார்த்தைகளை நீங்கள் தைரியமாய் விசுவாசமாய் சொல்லும் பொழுது உங்களை விட்டு சிதறி ஓடி போகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் நம்பி சொல்லுங்கள், நம்பி அறிக்கையிடுங்கள். 62:7 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் என் அற்புதங்களின் ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி பூமியிலே எங்களை புகழ்ச்சியாக்குவார். ஆமென். எங்களை அவர் பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் நாங்கள் அவரை அமர்ந்திருக்க விடுவதில்லை என்று தைரியமாய் சொல்லுங்கள். Mighty God, நீங்கள் தைரியமாய் சொல்லுகிற, விசுவாசத்தோடு சொல்லுகிற இத்தனை பெரிய காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் பலிக்காமல் போவதே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, தைரியமாய் அறிக்கையிடுங்கள். எங்கள் தேவன் சகல ஜாதிகளை பார்க்கிலும், சகல ஜனங்களை பார்க்கிலும், ஹல்லேலூயா, எங்களால் கிரகிக்கவே முடியாத ராஜரீக மேன்மைகளால் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அது இந்த நாளிலே தொடங்கும் என்று நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். ஓ glory, ஓ mighty God, தைரியமாய் சொல்லுங்கள். எங்கள் தேவன் எங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் வைப்பார். இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு நிச்சயமாய், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், எனக்கும் என் குடும்பத்திற்கும் நிச்சயமாய் வந்து சேரும் என்று தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்படியாய் சொல்லுங்கள். நாங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஓ glory, நாங்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். Declare, my dear people of God. ஆமென். தைரியமாய் அறிக்கையிடுங்கள், நம்பி விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். கர்த்தர் சொல்லுவார். பாருங்க, மனிதர்கள் பார்த்து என்ன வேணும்னாலும் சொல்லலாம், எவ்வளவு கேவலமாய் வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் கர்த்தரோ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை உன் வாழ்க்கையிலே காண்பாய். நீ விசுவாசித்தால் கிரகிக்க முடியாத நன்மைகளை காண்பாய்.
நம்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். 1000 முறை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என் கர்ப்பத்தின் கனிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் சந்தைகளும் மந்தைகளுமாய் என் மிருக ஜீவன்களின் பலன்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். என் கூடையும் மாய்ப்பு செய்கிற என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஐயா, இவைகள் எல்லாம் எங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். தெரிந்த வார்த்தைகள் என்று சொன்னவர்கள் 1000 கோடி பேர் இருந்தாலும் இதை உண்மையாய் பெற்றுக் கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் மிகச் சிலர் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம், ஐயா, கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் 7 முறை புடமிடப்பட்டதாய் அக்னியிலும் பொன்னை போல் புடமிடப்பட்டதுமாய் இருக்கிற சுத்த சொற்களாயும் ஒரு நாளும் மாறாததுமாய் இருக்கிற நல்ல வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் பலிக்கும். தைரியமாய் சொல்லுங்கள். என் கூடையும் மாப்பிசகிற என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஐயா, நாங்களும் என் பிள்ளைகளும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். எந்த சந்தேகமும் இல்லை. ஓ குளோரி. எங்களோடே வருகிறவர், ஹல்லேலூயா, எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை மேன்மைப்படுத்துகிறவர், எங்களை மேய்க்கிறவர், நல்ல மேய்ப்பனாய் எங்களோடே வருகிறதுனால் நாங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். தைரியமாய் சொல்லுங்கள். ஆமென். ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் சொன்னால் சொன்னபடியே நடக்கும். மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமும் சாபமும் கூட உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிறவர்கள் அதை அறிக்கையிடுவார்கள், அதை விரும்புகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. விரும்புங்கள், அறிக்கையிடுங்கள். விரும்புங்கள், வாயினால் பேசுங்கள். விரும்புங்கள், விசுவாசியுங்கள், வாயினால் பேசியுங்கள். காரியம் கச்சிதமாய் நடக்கும். கிரகிக்க முடியாத நன்மைகள் வந்து சேரும். ஹல்லேலூயா. இவைகளை மாற்றிச் சொல்வதற்கு இந்த உலகத்தில் எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் இல்லை. எந்த சத்தியமும் இதை மாற்றிச் சொல்ல அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை மறுபடியுமாய் சொல்லுகிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளும் பொழுது, அவர் வழிகளில், அவர் காட்டுகிற வழிகளில் நடக்கும் பொழுது, அவர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்படியாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற அந்த நல்ல நாளிலே என்ன நடக்கும் அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் உங்களை ராஜரீக மேன்மைகளுக்குள்ளே கர்த்தர் கொண்டு சொல்லும் பொழுது, இப்படியாய் உங்களை மகிமைப்படுத்தி உயர்த்தும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீ பயப்பட்ட நபர்கள் எல்லோரும், நீ யாரை பார்த்து பயப்பட்டீர்களோ, ஐயா, கடன்காரர்கள் வரும் பொழுதெல்லாம் என் இருதயம் படபட என்று நான் பயப்பட்டு அஞ்சி நடுங்கி போவேன். என்ன வார்த்தைகளை கேட்பார்களோ, என்ன அவமானமாய் பேசுவார்களோ, எப்படி கேவலமாய் பேசுவார்களோ, எதை விற்று கொடு இதை விற்று கொடு என்று சொல்லுவார்களோ என்று நான் பரிதபித்த நாட்கள் இருந்தது. இனி இந்த வேலையெல்லாம், இந்த தொழில் எல்லாம் நஷ்டப்பட்டு போகிறதே, நான் எப்படி பிழைக்க முடியும் என்று நான் நினைத்து நொந்து ஒளிந்து போன நாட்கள் உண்டு. எல்லோரும் என்னை கைவிட்டு போன பொழுது, யாருமே இல்லாத, உதவி செய்ய யாருமே இல்லாத சூழ்நிலையில் நான் வாழ்ந்த பொழுது, இனி என்ன செய்வேன் என்று நான் கலங்கிறது உண்டு. அஞ்சி பயப்பட்டு நடுங்கி போயிருக்கிறேன். எத்தனையோ நாட்கள் தூங்காத நீண்ட இரவுகளில் கலங்கி கண்ணீர் விட்டு என் படுக்கை முழுவதையும் ஈரமாக்கி இருக்கிறேன். இது போதாது என்று கெட்ட சொப்பனங்கள், ஐயா, தாறுமாறான சொப்பனங்கள் என் வாழ்க்கையிலே வந்து என் வாழ்க்கை முழுவதையும், என்னை இரவிலும் பகலிலும் இறையிலும் என்னை பயப்படுத்தினது உண்டு என்று கவலைப்பட்டாயே, என்று கண்ணீர் வடித்தீர்களே. என் அன்பு சகோதர சகோதரிகளே,
இன்று கர்த்தர் சொல்லுகிறார், இது போன்ற சூழ்நிலையில் காணப்படும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருகிற அந்த நாளிலே, இது போன்ற ராஜரீக மேன்மைகளை உனக்கு கொடுக்கிற அந்த நாளிலே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்பொழுது நீங்கள் மேன்மை அடையும் பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும், உன்னுடைய சகோதர சகோதரிகள் மாத்திரமல்ல, அவர்கள் பிள்ளைகளும், ஒரு வீட்டார் மாத்திரமல்ல, உன் தெருவில் உள்ளோரும், உன் தெருவில் உள்ளோர் மட்டுமல்ல, உன் ஊரிலும் பட்டணத்தில் உள்ளவர் எல்லோரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஹல்லேலூயா! எத்தனை பெரிய மாற்றம் அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பெரிய மாற்றம். ஹல்லேலூயா! கர்த்தரோ உனக்கு கொடுப்பேன் என்று ஆயா உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களிலும் எல்லாவற்றையும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாகும்படி கட்டளையிடுவார். ஹல்லேலூயா! வேதத்திலே காணப்படுகிற நம்முடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே உங்களுக்கும் எனக்கும் பரிபூரண நன்மை ஒரு நாளிலே உண்டாகும்படி கட்டளையிடுவார். அந்த நல்ல நாள் இந்த ஜூலை 1ஆம் தேதியாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண நன்மையை கொடுக்கும்படியாய் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே மழையை பெய்யும்படி நல்ல ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். ஹல்லேலூயா! நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களை தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உனக்காய் உன் பிள்ளைகளுக்காய் திறப்பார். அப்பொழுது நீங்களோ அநேகம் ஆயிரம் ஜாதிகளுக்கு கடன்பட்டவர்கள், ஊரெங்கிலும் கடன்பட்டவர்கள், கடனினாலே தற்கொலை செய்து கொள்ளுவோமோ என்று கலங்கி கிடந்த நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எப்படியா நடக்கும்? ஏமா, அவர் உங்களுக்கு அவருடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்கும் பொழுது நடக்குமா நடக்காதா? ஹல்லேலூயா! ஆமென். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே உன் வீட்டிலே உனக்கென்று ஆசீர்வாதமான மழை பெய்யும். மைட்டி காட். ஆமென். இப்படியாய் உங்களை வாளாக்காமல் தலையாக்குகிற நல்ல கர்த்தர், உங்களை கீழாக்காமல் மேலாக்குகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நல்ல ராஜரீக மேன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் உயர்த்துவார். இது தேவ வார்த்தை. ஓ க்ளோரி! இது தேவ வார்த்தை. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு தேவ பிள்ளைகளே, உனக்கான உன் பிள்ளைகளுக்கான உனக்கென்று கர்த்தர் எழுதி தந்திருக்கிற தேவ வார்த்தைகள், சத்திய பிரமாணங்கள் மறந்து விடாதே. உன் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், ஐயா, கர்த்தர் உன்னை பார்த்து உன்மேல் அன்பு வைத்திருக்கிறதுனால் என் அன்பு சகோதரனே உனக்குத்தான் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்குத்தான் சொல்லுகிறார். நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். ஆமென். இன்று அவர் விதிக்கிற எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது ஒரு நாளும் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். கிரகிக்கவே முடியாத மைட்டி காட், நீங்கள் கிரகிக்கவே முடியாத ராஜரீக மேன்மைகள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் தமிழ்நாட்டிலே எல்லா பகுதிகளிலும் தொடர்ந்து நடக்க போகிற அற்புதமான கூட்டங்களுக்காக நீங்கள் ஊக்கமாய் உதாரத்தோமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இந்த 1ஆம் தேதியிலே இந்த நல்ல செய்தியை கேட்கிறவர்கள் உறுதியாய் நம்புங்கள். ஹல்லேலூயா! ஆமென். glory to the lamb of God. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நடக்க போகிற அணக்கரை பகுதியிலே பத்தியூர் என்ற இடத்திலும் தொடர்ந்து நடக்க போகிற கரூர், திருச்சி, திருவண்ணாமலை மற்றும் எல்லா இடங்களிலும், திருப்பூர், கோயம்புத்தூர்,
கோயமுத்தூர், பொள்ளாச்சி, கரூர் என்ற இடங்களிலும் நடக்க போகிற எல்லா இடங்களிலும் நடக்கிற, தொடர்ந்து அப்படியே தூத்துக்குடி, திருநெல்வேலி, கூடன்குளம் போன்ற பகுதிகளிலே நடக்க போகிற ஒவ்வொரு திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த பகுதிகளிலே கூட்டங்கள் நடக்கும் பொழுது, அறிவிப்புகள் வரும் பொழுது நிச்சயமாய் எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், இணைந்து கொள்ளுங்கள். நாம் ஒன்றாய் இணைந்து இந்த நல்ல வேலைக்காய் நம்முடைய கரங்களை திடப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பணியிலே தீவிரமாய் செயல்படுவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கூடுமானவரை முடிந்தவர்கள் உங்கள் பொருளாலும் உங்கள் காணிக்கைகளினாலும் இந்த கூட்டங்களை நடத்துவதற்கு ஏற்ற நியாயமான நல்ல உதவிகளை செய்யும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற 3 நாள் நடக்கிற இந்த கூட்டங்களிலே அதிக செலவுகள் உண்டு, இழப்புகள் உண்டு, சவால்கள் உண்டு. இதை சந்திக்க எங்களோடு தோள் கொடுக்கும்படியாய், கை கொடுக்கும்படியாய் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த கிரகிக்க முடியாத ராஜரீக மேன்மைகளை கொடுக்கும்படியாய் என் தெய்வமே, நாங்கள் கிரகிக்க முடியாதபடி, நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத மேன்மையும் மகிமையுமான காரியங்களை எங்கள் ஜீவிதங்களிலே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நடப்பிக்கும்படியாய் நீர் இன்று எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கென்று பேசின நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் சொன்ன மகிமையான வார்த்தைகள், இந்த நல்ல விசேடங்கள் எல்லாம் எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த 1ஆம் தேதியிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஐயா, நீங்க பேசின நல்ல வார்த்தைகள், உமது வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது பலிக்கும் என்னல்லவா வேதம் சொல்லுகிறது. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஐயா, உபாகமம் 26:19 சொன்னது போல, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவர்கள் பிள்ளைகளை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இன்று ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய், என் தெய்வமே, இந்த நாட்களிலே ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், ஒரு நல்ல செய்தி வரும்படியாய், என் தெய்வமே, ஆச்சரியமான மேன்மைகள் வரும்படியாய், அன்பு சகோதர சகோதரிகளை நன்மைகள் தேடி வரும்படியாய், என்றோ சிறைச்சாலையில் கிடந்த அந்த யோசேப்பை தேடி ஒரு ராஜ சமூகத்தில் இருந்து ஒரு ராஜரீகமான செய்தி கடந்து வந்தது போல, என் தெய்வமே, இன்று ஒரு அற்புதமான செய்தி கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. ஐயா, அறிந்த தெரிந்த எல்லா ஜாதிகளுக்கும், ஜனங்களுக்கும், சொந்த பந்தங்களுக்கும் மேலாய் பல்வேறு காரியங்களை விட்டுவிட்டு தேவ சமூகத்தில் உறுதியாய் தரித்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை உம்முடைய பரிசுத்த ஜனமாய் நீர் ஏற்றுக்கொண்டதோடு பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் ஐயா, உமக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்ட பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். ஐயா, எருசலேமிலே, தேவ பிள்ளைகளிலே, என் அன்பு சகோதர சகோதரிகளிலே, அவருடைய பிள்ளைகளிலே பாழான ஸ்தலங்களாய் கிடக்கிறவர்கள் எல்லோரும் ஒரு பெரிய மாற்றத்தை, மறுமலர்ச்சியை, வெற்றியை காணும்படியாய், ஓ லார்ட், அவர்களும் ஒரு நாளிலே முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடும்படியாய் கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு ஆறுதல் செய்தார். எருசலேமாகிய எங்களை மீட்டுக் கொண்டார். எல்லா ஜாதிகளுக்கும் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்தினார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும்
எல்லோரும் எங்கள் தேவனுடைய ரட்சிப்பை காண்கிறார்கள். என்னை அப்படியாய் உயர்த்தினார், என் பிள்ளைகள் உயர்த்தப்பட்டார்கள் என்று எல்லோரும் உம்மை குறித்து சாட்சி சொல்லும்படியாய் உங்க நாமத்தை எங்கும் எல்லா இடங்களிலும் இந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் பிரஸ்தாபம் பண்ணும்படியாய் என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த பூமியிலே இவர்களை புகழ்ச்சி ஆக்குவீராக. அது இப்பொழுதே தொடங்குவதாக. என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வேலை இல்லாத பிள்ளைகள் ஐயா, வேலை இருந்தும் நல்ல சம்பளம் இல்லாதவர்கள், வேலை இருந்தும் நிரந்தரமாய் இல்லாதவர்கள், என் தெய்வமே இவர்களை நினைத்தருளும்படியாய் நல்ல கான்ட்ராக்டுகள் வரட்டும், நல்ல ஒப்பந்தங்கள் வரட்டும், நல்ல பண செழிப்புகள் வரட்டும். என் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாதபடி நல்ல நியாயமான செழிப்புகளும் ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கும்படியாய் எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஐயா பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் மேன்மையாய் வாழுகிற கிருபை உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம். அப்பொழுது இவர்கள் வாய் நகைப்பினாலும் இவர்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிற ஒரு நல்ல சூழ்நிலை உண்டாகட்டும். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார். மெய்யாகவே இவர்கள் நம்பி இருந்த, மெய்யாகவே இவர்கள் ஆராதித்த தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று புறஜாதிகளும் சொல்லிக் கொள்ளும் வண்ணமாய் என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளுக்காய் நல்ல மேன்மையும் மகிமையுமான காரியங்கள் நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிற்கும் ஊற்றும் காரணருமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, நாங்கள் ஒவ்வொரு பேரும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதித்த கற்பனைகள் கட்டளைகளை எல்லாம் படி செய்ய நாங்கள் கவனமாய் இருக்கும்படி உண்மையாய் செவி கொடுக்கிற பாக்கியத்தை தாங்கப்பா. உண்மையாய் செவி கொடுக்கிற ஐயா, உண்மையாய் செவி கொடுப்பதினால் வருகிற இத்தனை மகத்துவமும் மகிமையுமான ஆசீர்வாதங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும்படியாய் என் தெய்வம் இவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் இவர்களுக்காய் யுத்தம் செய்யும்படியாய் அநேக சகோதர சகோதரிகள் குடும்ப பாடுகள், உபத்திரவங்கள், ஆபத்துகள், துன்பங்கள், துயரங்களிலே மூழ்கி இருக்கிற அநேக சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே ஐயா, இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, இவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களும் கர்த்தர் சொன்னபடியே உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், புறப்பட்டே வருவார்கள், ஏகமாய் கூடி வருவார்கள். ஆனால் 7 வழியாய் உனக்கு முன்பாக சிதறி போவார்கள் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளை உபத்திரவப்படுத்தினவர்கள் ஐயா, இவர்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், வழக்குகள் வம்புகள் என்று இவர்களை பல்வேறு சிக்கல்களிலே அகப்படுத்தினவர்கள், இவர்களை கேவலமாய் நடுத்தெருவிலே விட்டு சென்றவர்கள், யாரும் கேட்பதற்கு இல்லை என்று இவர்களை அநியாயமாய் அடித்தவர்கள், கேவலப்படுத்தினவர்கள், கேட்பதற்கு எந்த நாதியும் இல்லை என்று இவளை அசிங்கப்படுத்தினவர்கள் ஐயா, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. யாருமற்றவர்களாய் இருந்த ஐயா, கைவிடப்பட்டவர்களும் மனம் நொந்தவர்களுமாய் காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் என் தெய்வமே நீர் இறங்கும்படியாய் சந்துரு கபரதரபோ எரிபரா சந்துரு பரதரபோ துருபதரபோ என் தெய்வமே ஐயா, சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாய் இறங்கினேன் என்று சொன்னீங்களாப்பா. என் பிள்ளைகளுக்காய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் என் தெய்வமே உம்முடைய வைராக்கியம் காணப்படுவதாக, வைராக்கியமாய் இறங்குவீராக. அற்புதமான அதிசயமான காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி.
சுவாமி. யார் யார் நொந்து நொடிந்து போயிருக்கிறார்களோ, யார் யார் வாழ்க்கையிலே தொலைந்து ஓடி 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 வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினார்களோ, ஐயோ மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது என்று தாவீது சொன்னது போல, அநேகரால் துரத்தப்பட்டவர்கள், ஐயா கட்டின கணவனால் துரத்தப்பட்டவர்கள், நம்பி இருந்தவர்களால் துரத்தப்பட்டவர்கள், குடும்பம் முழுவதும் கைவிடப்பட்டவர்கள், யாரும் இல்லாதவர்கள் போல் இருக்கிறவர்கள், கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற சூழ்நிலையில் இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தர் இறங்கும்படியாய், ஐயா சத்துருக்களை முறியடிக்கும்படியாய் இறங்குவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த எதிரி கூட்டங்கள் எல்லாம் சிதறி ஓடும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய், வெள்ளம் போல வருகிற சத்துரு கூட்டங்களுக்கும், வெள்ளம் போல வருகிற ஆபத்துகள், பிரச்சனைகள், தோல்விகள், வெட்கங்கள், கடன்கள், கஷ்டங்கள், இது போன்ற காரியங்கள் வெள்ளம் போல் என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களை சூழ்ந்து கொண்ட இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களுக்காய் கொடியேற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நீர் கொடியேற்றுகிற, ஆமென், உடைய பலத்த கரம் அசைக்கப்படுகிற இந்த நாளிலே சத்துருக்கள் எல்லோரும் சிதறடிக்கப்படும்படியாய், ஆமென். இவர்கள் துன்பப்படுத்தினவர்கள், பாடாய்ப்படுத்தினவர்கள், இவர்களை கேவலமாய் நடத்தினவர்கள் ஒவ்வொரு பேருக்கும் முன்பாக கர்த்தர் நீதி செய்யும்படியாய் இறங்குவீராக. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தையின்படியே பரிபூரண நன்மை உண்டாகும்படி கட்டளையிடுவீராக. ஏற்ற காலத்திலே திருமணங்கள் நடப்பதாக, தாமதங்கள் விலகுவதாக. ஏற்ற காலத்திலே நல்ல கல்விகளை, நல்ல பட்டங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், நல்ல வேலைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய், ஏற்ற காலத்திலே வீடுகளை கட்டவும், பிள்ளைகளின் திருமணங்களை நடத்தவும் என் தெய்வமே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசுவின் நாமத்தினாலே, Father, the mighty and glorious name of Jesus, யார் யார் என்ன தேவைகளோடு ஐயா இந்த மாதமாவது, இந்த வருடமாவது, இந்த நாளிலாவது ஒரு நல்ல செய்தி வராதா? என் பிள்ளைகளுக்காய் ஒரு நல்ல செய்தி வராதா? என் வாழ்க்கையை, என் ஜீவிதத்திற்காய் என்னை ஏளனமாய் பார்க்கிற ஜனங்கள் மத்தியிலே ஒரு நல்ல செய்தி, ஒரு விடிவு வராதா? என் சோக கதைகளுக்கு ஒரு முடிவுரை எழுதப்படாதா? என் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா துன்பங்களும், துயரங்களும், கண்ணீர்களுக்கும் ஒரு வற்றி போகிற ஒரு வறண்ட சூழ்நிலை வராதா? என் வறண்ட வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு உண்டாகாதா என்று என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் என் தேவன் இறங்குவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பொழுது உம்முடைய நாமம் இவர்களுக்கு தரிக்கப்பட்டது என்று என் தெய்வமே, நீர் மகிமையான காரியங்களை செய்கிற அந்த நாளிலே, நீர் மகத்துவமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்காய் செய்கிற அந்த மகிமையான நாளிலே, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் இவர்களை கண்டு பயப்படும்படியாய் என் தெய்வமே இவர்களை வாழாக்காமல் தலையாக்குவீராக. என் தெய்வமே இந்த நாளிலே இவர்கள் கீழாகாமல் மேலாவார்களாக. உங்க தயவுள்ள கரம் கூட இருக்கும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய், என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஐயா நீங்க சொன்னது போலவே இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய், இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய், ஏற்ற காலத்திலே இவர்கள் தேசத்திலே, இவர்கள் வீடுகளிலே, இவர்களுக்காய், இவர்கள் பிள்ளைகளுக்காய் ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்வதாக. இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியாய் என் தெய்வமே, ஐயா உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, வானம் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்படியாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் இவைகள்
இவைகள் எல்லாம் என்னுடைய வார்த்தைகளோ, வரிகளோ அல்லது வார்த்தை விளையாட்டுகளோ அல்ல. ஒவ்வொரு வரியும் தேவனுடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தைகளிலும் கூட நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த நல்ல வார்த்தைகளிலும் கூட ஒரு வார்த்தையாவது, வார்த்தையின் எழுத்தாவது, எழுத்தின் உறுப்பாவது சேதமாய் போவதில்லை, ஒன்றும் அழிந்து போவதில்லை. எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும் என்று கர்த்தருக்குள்ளே உறுதியாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களிலே முன்னில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக முன்னே செல்லுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தை எப்பொழுதும் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்குங்கள். எப்பொழுதும் கர்த்தர் உங்கள் வலது பாரிசத்தில் இருப்பார். நிச்சயமாய் கர்த்தருக்காய் புறப்படுங்கள், கர்த்தர் உங்களுக்காய் புறப்படுவார். கர்த்தருடைய வேலையை செய்யுங்கள், கர்த்தர் உங்கள் வேலையை கையில் எடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பிறகு முதலாவது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த ராஜரீக பிரமாணங்களை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த நல்ல நாளிலே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் எங்கே எங்கே குறைவாய் காணப்பட்டீர்களோ, எங்கே எங்கே நடக்காதது போல் இருந்ததோ, எல்லா காரியங்களும் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே நடக்கும்படியாய் கர்த்தர் ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நான்காவது நாளாய் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அற்புதமாய் தியானித்து வருகிறோம். நீங்கள் கவனித்து வருகிறீர்கள். என்னும் நாள் 5, 6, 7 நாளும் நாம் தியானிக்க போகிற இந்த அற்புதமான பரிசுத்த ஆவியானவரின் தியானம் நிச்சயமாய் அந்நிய பாஷை பேசாதவர்கள் பேசும்படியாய், அபிஷேகம் பெற்றுக் கொள்ளாதவர்கள் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளும்படியாய், மெய்யாகவே நீங்கள் ராஜரீக மேன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் உங்களை மாற்றும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.